இங்க இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்ல அந்த ஏரியால வேலை பாக்குறவங்க எல்லாம் சாப்பிடறதுக்காக ரொம்ப கம்மி காசுல மதிய உணவு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கற அந்த 3 யுவானுக்கு சாதம் மட்டும் இல்லாம கூடவே கொஞ்சம் கறியும் தராங்க. சோ இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு அங்க வேலை பாக்குற எல்லாருமே மதிய உணவுக்கு இங்கதான் வந்து சாப்பிடுறாங்க. அதனால இவங்களுக்கு வருமானமும் அதிகமா இருக்கு. ஆனா மொத்தமா ஒரு நாள் கணக்கு பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க கொடுக்கற 3 யுவானுக்கு செலவு மட்டுமே இவங்களுக்கு 4 யுவான் ஆயிருக்கு. இப்படியே போச்சுன்னா சீக்கிரமா இந்த ரெஸ்டாரண்ட் இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு போயிடும். சோ என்ன பண்ணலாம்னு அந்த ரெஸ்டாரண்டோட முதலாளி இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு. அத பார்த்த கூட இருக்கிறவன் பேசாம கறிக்கு பதிலா வெறும் காய்கறி போட்டுடலாமா இல்லனா காசு அதிகப்படுத்தலாமான்னு அவன் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இது ரெண்டுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா காசு கம்மியா இருக்கிறதாலதான் மக்கள் அதிகமா வந்து இங்க சாப்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த காசுக்கு கறி கிடைக்கிறதாலதான் இவங்க ரெஸ்டாரண்ட தேடி வராங்க. அப்பதான் அந்த முதலாளிக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. உடனே அவரு கறி கடைக்கு போய் சிக்கனோட குடல் மாதிரியான மத்த உறுப்புகளையும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லி சொல்றாரு. இவங்களும் அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாங்க. அதை வச்சு இவரே ஒரு குழம்பு ஒண்ணு ரெடி பண்றாரு. கடைசியா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் டேஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கறாரு. அது சாப்பிட்டு பார்த்தவங்க அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த முதலாளிக்கு ஏதோ ஒரு விஷயம் குறையாவே இருக்கு. சோ இப்போ இன்னும் கொஞ்சம் எலும்பு கொண்டு வந்து போட சொல்லி சொல்றாரு. அது போட்டதுக்கு அப்புறம் அதோட டேஸ்ட் இன்னுமே அதிகமாயிடுது. அடுத்த நாள்ல இருந்து இதையே அந்த தொழிலாளிகளுக்கு சாப்பாடா போடுறாங்க. பார்த்தா ஏற்கனவே இருந்ததோட இதோட டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்குன்னு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. அதுல முதலாளிக்கும் நஷ்டம் ஆகாம அங்க வந்து சாப்பிடறவங்களுக்கும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு போறாங்க.